கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும். நெல் முளைத்து வீணாவதை பார்த்து கொண்டு நமது அரசு சும்மா இருக்காது. போதுமான கொள்முதல் நிலைய வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதே போல கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டை ஏற்றி இறக்கவோ ஒரு பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்துக் கொள்ளப்படும். அப்படி கமிஷன் வாங்குவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். கிராமங்களிலும் எடையாளர் நியமிக்கப்படுவார். பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் என்பது பின்பற்றப்படும். அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பெண்கள் நெல்லை கொண்டு வந்தா வாங்குறதுக்கு ஒரு பெண் எடையாளராம், ஆண்கள் நெல்லை கொண்டு வந்தா வாங்குறதுக்கு ஒரு ஆண் எடையாளராம். ரேஷன் கடையில் 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை. அந்த ரேஷன் கடையில் பெண்கள் பொருட்கள் வாங்க வந்தா பெண் எடையாளராம், ஆண்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்க வந்தா ஆண் எடையாளராம். இது என்ன கூத்தா இருக்கு? என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு?